மாறாவை மதுரமாக்கினார். மகத்துவமானவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனாகி கர்த்தருடைய கிருபையால் மூன்றாவது பாகத்திற்கு நேராய் நாம் ஒருமித்து வரவும், திரியேக தேவனை நாம் முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு அவரை துதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்து போக பண்ணும் தேவன் என்றும், கடந்து போக செய்கிற தேவன் என்றும் நாம் கவனித்தோம். மூன்றாவது நடக்கும் தேவன். கடக்க பண்ணும் தேவன், கடந்து போக பண்ணுகிற தேவன், நடத்தும் தேவன் என்று. அவன் எந்த விதத்தில் நடத்தும்? சிலர்கள் சொல்லுவாங்க, குடும்பத்தில் இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் குடும்பத்தில் ஒரு காரியங்கள் வரும்போது இவர்கள் முன் வந்து நடத்துவாங்க. நடக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் செம்மையாய் நடக்கும். அது எல்லா விதத்திலையும் அவர்கள் உத்தரவாதம் என்று பண்ணுகிறதுனால குழப்பங்கள், குளறுபடி, கலக்கங்கள் வராது. அவர்கள் ஒரு காரியத்திற்கு தலையிடாது இருக்கும்போது காரியங்கள் தலைகீழாய் மாறும். வேதத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை நடத்தும் போது காரியங்களும் வாழ்க்கைகளும் அந்த சூழ்நிலைகளும் அவருடைய விஷயங்கள் என்னவாகும் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க போகிறோம். ரோமர் 8:14 சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. ஆனால் ஆவிகளை எப்படி நாம் கண்டறியலாம்? அவன் பரிசுத்தாவின் உள்ளே இருந்தால் அவன் பரிசுத்தமானதை பேசவும், பரிசுத்தமானதை செய்யவும், பரிசுத்தமானதை நடப்பிக்கவும் வாஞ்சிக்கும். மாத்திரமல்ல, அது பரத்தின் ஆவியாய் இருக்கிறபடியால் பரப்புக்குரிய சுபாவத்தையும் பரிசுத்த சிந்தையும் தன்னோடு பேசுகிறவர்களையும் பழகுகிறவர்களையும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்களையும் பரிசுத்தத்திற்கு நேராய் பரிசுத்தரோடு சேர பண்ணுவதற்கு அவன் நேராய் வழி நடத்தும். அப்போ தேவ ஆவியால் நடத்தப்பட்டால் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ தேவனுடைய புத்திரர்களாய் இருக்க வேண்டுமானால் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நீங்க தேவ ஆவியால் நடத்தப்படுகிறீர்களே ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்குள் அவர் இருக்கிறார் என்றும், அவர் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் ஆவியானவர் விளங்க செய்வார். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 1:5 சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. எப்படி உங்களுக்குள் நற்கிரியை, பிலிப்பியர் சபையை குறித்து பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது அவர் தெளிவாய் எழுதுகிறார், உங்களுக்குள் நற்கிரியை துவங்கினவர். பலவிதமான கிரியைகளை துவங்குகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் பிலிப்பிய சபைக்கு பவுலடியார் எழுதும்போது அவர் தெளிவாய் எழுதுகிறார், உங்களுக்குள் நற்கிரியை துவங்கினவர். அவர் எப்படி? அவருடைய நாள் பரியந்தமும் அவர் துவங்கினவர், அவர் துடக்கவும் அவர், முடிவும் அவர். இது தொடங்கினவர் நீங்க அல்ல. அவன் உடன் ஊழியர்களுக்கும் உடன் ஊழியத்தை சார்ந்திருக்கிற கண்காணிகளுக்கும் உதவி போதகர்களுக்கும் அவர் எழுதுகிற ஸ்தோத்திர நிருபத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உங்களுக்குள் இந்த கிரியைகளையும் சுபாவங்களையும் தாளந்துகளையும் குண அதிசயங்களையும் தந்தவர், துவங்கினவர் அவர். முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை தொடங்க பண்ணினவர் அவருடைய நாள் பரியந்த வரை அவர் உங்களை நடத்தி வர போதுமானவர். உங்களை நடத்த அவர் போதுமானவர். உங்களுக்குள்ளே ஒரு தரிசனத்தை தொடங்கினாரா? ஒரு சொப்பனத்தை தொடங்கினாரா? நல்ல ஒரு குண அதிசயத்தை
உங்களுக்குள் அவர் தந்திருக்கிறார். ஆனால் அவருடைய நாள் பரியந்த வரை அவர் உங்களை நடத்த போதுமானவர். நீதிமொழிகள் 4:11 சொல்லுகிறது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். எப்படி ஞான மார்க்கத்தை, இன்றைக்கு அநேகருக்கு மார்க்கங்கள் இருக்கிறது, ஆனால் ஞானம் அதற்குள்ளே இருக்குமானால் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து அந்த மார்க்கத்திற்குள்ளே இருப்பார். மார்க்கம் என்று சொல்லும்போது நாம் பார்க்கிறோம், ஆமென், இதுதான் ஸ்தோத்திர வழி என்று காண்பித்து கொடுக்கிறது. நீங்கள் இதிலே நடந்து கொள்ளுங்கள். நடக்கும்போது ஆமென், உங்களுக்குள் இப்படிப்பட்டமான ஆமென் ஞானமான காரியங்கள் உங்களுக்குள் நடந்தேறும். நீங்கள் ஞானமுடையவர்களாய் இருப்பீர்கள். பேதமையை விட்டு, தீமையை விட்டு நீங்கள் விலகுவதற்கு ஏதுவாகும் என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அவர்களுக்கு வழிகாட்டுவாங்க, அவர்களுக்கு நற்போதனையை கொடுப்பாங்க. அவர்கள் நடப்பதற்கு அவர்களுக்கு என்ன செய்வாங்க? அவன் பாதையை காண்பித்து கொடுப்பாங்க. அவன் ஞான மார்க்கத்தை அவன் நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். அவன் ஞான மார்க்கத்தை ஏன் நமக்கு போதிக்கிறார்? செவ்வையான பாதைகளில் நடத்த. சமப்பிராயமுள்ள எத்தனையோ பேர் செவ்வையான பாதைகளில் இல்லாத போது அவன் உங்களை செவ்வையான பாதையில் நடத்துகிறார். ஆனால் உங்களுக்கு ஞான மார்க்கம் போதிக்கப்பட்டபடியால், ஞான மார்க்கத்தை உங்களுக்கு போதித்தபடியால், நல்லொழுக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தந்தபடியால், அவன் நல்ல பழக்கத்தை உங்களுக்கு அவன் ஸ்தோத்திரம் படிப்பித்தபடியினாலும், நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்கு அவர்கள் கற்றுத்தந்ததினாலும், உங்களுக்கு நடைமுறையில் காண்பித்தபடியினால், ஆமென் ஜீசஸ், அப்படியான நல்ல பழக்கம் இல்லை, நல்லொழுக்கம் இல்லை, நல் நெறி இல்லை. ஆமென். ஞான மார்க்கத்தை விட்டு உலகத்தின் மார்க்கத்திலும், தீமையான மார்க்கத்திலும், பேய்க்கெடுத்த மார்க்கத்திலும், உலகத்தின் இன்டர்நெட் மார்க்கத்திலும் எங்கள் தலைமுறைகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறைகளை திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள, இந்த தலைமுறைகளை ஞான மார்க்கத்தில் அவன் மாற்றி கொண்டு வர முடியுமா என்று சிந்திக்கிற பெற்றோர்கள் இருந்தால் உங்களை பார்த்துதான் வார்த்தை வருகிறது. நிச்சயமாய் ஞான மார்க்கத்தை அவர்களுக்கு போதியுங்க. அப்பொழுது அவர்களுடைய பாதை நேராக இருக்கும். அவர்கள் நிமித்த நீங்கள் துக்கிக்க வேண்டியது வராது. அவர்கள் நிமித்த நீங்கள் புலம்ப வேண்டியது வராது. அவர்கள் நிமித்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் சஞ்சலத்தை ஒதுக்கி ஒதுக்கி வைத்து, ஐயோ இந்த பிள்ளையை பெற்றதற்காக, இந்த பிள்ளையை நான் சுமந்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வேதனை அனுபவிக்க வேண்டிய தேவை வராது. ஆமென். தேவன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பலனையும் அந்த கனியையும் தேவன் ஞான மார்க்கத்திலே நடத்த, செவ்வையான பாதையில் நடத்த, அவன் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய வர நடத்த அவர் போதுமானவர். அப்படியே நடத்துகிற தேவனிடத்துல நம்மையும், நம்முடையவர்களையும், நம்முடைய எல்லா காரியங்களையும், தலைமுறைகளையும் அவர் சமூகத்தில் கரத்தில் கொடுத்து நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தேவனே, தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நடத்தும் தேவன் என்று எங்களோடு பேசுவேன். செவ்வையான வழியில் எங்களை நடத்துகிறவர், உம்முடைய நாம மகிமை பெற எங்களை நடத்துங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த வரை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், அப்படியே கூட இருந்து நடத்துங்க. தேவநாமம், தேவநீதி உயர பண்ணுங்க. துதி கன மகிமை தூயாதி தூயவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.